டாடா ஜேஎஸ்டபிள்யூ சாய் ஃபென்சிங் தரமான கம்பி வேலிகள் அமைக்க அணுகிறோம். தோப்பு வரேன், சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி தான் மகேஷ் தோப்பு இருக்குமா? உள்ள வெயிலே அடிக்காதா? அந்த மாதிரி நல்லா இருக்குமா? தென்னை மரம் இருக்குது. ஐ வாண்ட் இளநீ ப்ரோ. நான் அர்ஜுன் மகேஷ். இதெல்லாம் நெருப்பு வச்சுருக்காங்க. நெருப்பு தானே? குப்பையை இது பண்ணுற காட்டு இருக்குது. இல்லைங்க, இது காட்டுன்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அது பெரம்போக்கு இடமாமா, ரோடு போடுறதுக்கு மலைக்கு. இல்லை, அது நெருப்பு வச்சுதுங்க. நெருப்பு அது சுத்தம் பண்ணாது. முள்ளுகளை விறகுலாம் எடுத்து வண்டியில் இறங்கியிருக்கு. இப்போ இப்படி இந்த கேப்பில் ரோடு போகிற மாதிரி மேலே மலைக்கு ஒரு 8 கிலோமீட்டர். ஆள் இருக்குங்க. அவங்க ஒரு 8 குருமலை அந்த சைடா வேலை. இந்த மலைக்கு அந்த மலை மேட்டுக்கு போனாலுமே அங்கே ஊருக்கு போன மாதிரி. அதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் ஊர். இந்த பக்கமாக போயிருங்க இப்படி வழி. இந்த மலை, அந்த பெரிய மலை இருக்குது அங்கே இருக்குது இல்லைங்க, அந்த பெரிய மலைக்கு பின் சைடில் ரோடு மேலே போயிடும். குரதை பை வச்சுட்டு வந்தீங்களா? போடுறாங்க. ஏன் நீங்கள் தான் இதுன்னு சொன்னீங்க? சரி, 50 கோடி அதில் தான் இதில் தான் இதில் போகக்கூடாது. ஆமாம், காடு இருந்து 3 நாய் வச்சுருக்காரு. அதோட ஒரு நாய். இது பேர் செவலைன்னு நினைக்கிறேன். செவலை. மற்ற 2 பேர் மாயா. அந்த காவல் அவங்களும் ஒன்றும் பார்க்க மாட்டாங்க, எதிர்பார்க்க மாட்டாங்க, வந்துடுவாங்க பாருங்க. வந்துட்டு என்ன நம்மளை காணும் இல்லை, அங்கே வீட்டில் வர்றாங்க. நீ அவங்கள பார்த்தா அதுக்கப்புறம் இங்கே வராது. ஓரமாக வாங்க, வண்டிக்கு வரும். வந்த வேகத்தில் பாருங்க, இந்த நேரத்துக்கு தான் அந்த மரம். இந்த நேரத்துக்கு அப்படியே ஒரு கார் ஒன்று இதில் அடிச்சு அந்த பக்கம் போய் விழுந்துச்சு. பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த மாதிரி ஒரு 4 பேர் 4 பேர் மட்டும்தான் அந்த காரில். காட்டுக்குள்ளே வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் ஓடி வந்து பார்த்தா இங்கே சத்தம் காட்டுதான் ஒரு எண்ணம் காணும். கீழே பார்த்தா காரு கீழே கிடப்பா அப்படியே நொறுங்கி போச்சு, அமைச்சிருக்காங்க. அப்புறம் மேலே தூக்கி வச்சு என்னென்னமோ பண்ணி எடுத்துகிட்டு போனாலுங்க ஒரு நாள். இந்த ரோட்டில் அவ்வளோ வேகம் வரக்கூடாது. அதுவும் இடம் தெரியாத இடம், புது இடம் பாருங்க. அங்கே ஒரு கம்பவுண்டு போயிருக்குது பாருங்க. அங்கே நிற்க ரோடு போட்டு 3 ட்ரிப்பு கம்பத்தை மாற்றி மாற்றி போட்டாங்க. வர்றதுங்க அடிக்கிறது, அந்த கம்பம் அப்படி கீழே இறங்குது. அப்புறம் கம்பம் வாங்கி போட்டு தான் விடுவாங்க. மெட்ராஸ் படத்தில் வர அந்த செவரு காவு வாங்கிடுச்சு அந்த மாதிரி. செவலை வழிவிடு. செவலை முன்னாடி போகணுமா? போங்க முன்னாடி போங்க. செவலைன்ட்டு இவரை கூப்பிட்டு அவரை கூப்பிட்றேன். நம்ம கூப்பிட்றேன் செவலைன்னு. மயில் மயோ எங்கே தான் அங்கே போகுது தெரியல இன்னும். ஆமாம் அங்கே பார்த்துருக்கேன். இந்த தோப்புக்குள்ள இடம் செம்மையாக இருக்குது ப்ரோ. இது நல்லா இருக்கு ப்ரோ. இந்த தோப்பு ஒரே அன்னைக்கு பாம்பே போகுது. நல்லா இருக்குதுங்க. எல்லாம் பாம்பே போகுதுங்களா? பாம்பே போகுது. இங்கே உள்ளூருக்குள்ள தான் போகுதுங்களா? இங்கே போகாதுங்க, இங்கேருந்து போய்ட்டு லாங்கில் போகிறதாங்க. டப்பாவுக்கு போயிடும், அப்புறம் ஹைதராபாத் போயிடும். இந்த கடைக்கெல்லாம் சேல்ஸுகளுக்கு இறக்கிடுவாங்க. அது ஒரு ஸ்டீம். இப்போ நல்ல சீசனுன்னா இறக்கிடுவாங்க. ஒரு கடைக்கு 1000 இளநீ 2000 இளநீ அப்படி இறக்கி அப்படியே லோடை காலி பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு என்னங்க பணம் தானுங்க. இறக்கி எல்லாம் வெட்டி கொண்டு போயிட்டாரு. ஒரு 10-20 நாள் கழிஞ்சு தான் கட்டுவாங்க. 30 நாள். அன்னைக்குன்னா 3 நாள் வந்ததுங்க. அது என்னங்க புள்ளிமான துரத்திட்டு ஓடிடும். கண்டா
All the dog that he has, everything is female dogs. Okay. பிடிக்கணுமா? இல்லை இல்லை இல்லை, நீ சொன்னல செவிலின்னு யாருன்னு காமிச்ச. அதை பார்த்து பாகுபலி. Now this is where the real test starts. இந்த முள்ளுவேலி எப்படி போட்டாங்க? முள்ள இருக்கு, பார்த்து வாங்க. அது வந்து அந்த காட்டுக்காரு. சரி சரி. ஒரே தடமா இந்த நேரத்துக்கு இருந்தது. போகிறதுக்கு வர்றது இல்லை, ஆள் நடமாட்டம் ரொம்ப குறைச்சலாக இருக்கும் போலே. இப்போ இங்கே இதில் வர்றது இல்லைங்க, அப்படியே வந்துடுறாங்க. டேமுக்குள்ளே இடம் இருக்குங்க, தண்ணி கீழே போயிடுச்சு. சரி சரிங்க. இப்போ நம்ம இப்போ அடுத்து நம்ம ஃபால்ஸ்னு சொல்கிறோம்ல, அங்கே போனால் தண்ணி இருக்குங்களா? அங்கே தண்ணி இருக்கு. நான் கூட்டிகிட்டு போகிறேன், வந்து பாருங்க. ஜம்முன்னு ஒரு கீழே இல்லைன்னாலும் மேலே ஒரு இடத்துல குளிக்கிற போது. சரி சரி சரிங்க. நீங்களும் போனாலும் விட மாட்டாங்க. சரிங்க. நான் இருந்தால் அவர் எங்களுக்கு மற்ற நாள் பண்ணிட்டாரு. சரிங்க. கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க மாப்பிள்ள அப்படின்றவார். நல்ல ட்ரிங்க்ஸ் மாஸ்டருங்க. அப்படியா? ஆமாம், பொழுது பொழுது ஒன்று பாட்டு ஒரே லவ்ஸாக தான் இருக்கு. நைட்டு போட்ட இதுக்கெல்லாம் அவரில் இருந்தாருனுங்க. ஒன்றும் பார்க்க மாட்டார், டான்ஸ் அவரே பண்ணிடுவார். அவரே ஆரம்பிச்சிருவார். ஆமாம். இதெல்லாமே கத்தாலடா, எல்லாம் கத்தால பிஞ்சுங்க, எல்லாம் பிஞ்சுங்க. அதெல்லாம் தொட்டுறாதீங்க, அது ஒரு முள்ளு. ஃபுல்லாக கத்தால, போயிடும். ஃபுல்லாக கத்தால. எடுத்தாலும் டாக்டர்கிட்டே போனாலும் எடுக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ஷூஸ் போட்டிருக்கணும் அண்ட் பேண்ட் போட்டிருக்கணும். எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. செவலை செவலை அதுக்குள்ளே போயிடுச்சு. நாங்களாம் இருக்கமா இப்படிங்க போய் இதுக்குள்ள வாழ முடியும். நிறைய சாணம்லாம் இருக்கு. என்ன சாணம் விழுந்துருக்குல்ல? இது சாணம் மானு, மான் சாணங்கள் அதெல்லாம். எல்லாம் மான் அலையிற இடம் தான் அப்போ இல்லை? இந்த தாரை மேய்ச்சிருக்குது பாருங்க, போயிருக்குது நைட்டு. 2 அண்ணம் போயிருக்குது, பெருசு ஒன்று சிறுசு ஒன்று. இதான் இங்கே பாரு, மானோட கால் தடம் பாருங்கடா, ஃபுல்லாக மான் கால் தடம். இப்போ வெயில் வர்றதுக்குள்ளே நம்ம மேலே போயிட்டு இப்படி கீழே இந்த வழியை வந்துடலாமா? சரிங்க. வெயில் வர்றதுக்குள்ளே, அப்புறம் வெயில் வந்த மேலே பாவம் கஷ்டம். சரியா? வெயில் வரக்குள்ளே இப்படி போய் இப்படி வந்து மேலே போயிட்டு உங்களுக்கு போட்டோ எடுக்கிறதுக்குலாம் நல்லா இருக்கும். பார்த்துட்டு நம்ம அப்புறம் இந்த வரும்போது இந்த வழியை தான் வரணும். ஏன்னு ஓகேண்ணா. இல்லைன்னா இதில் அதில் போயிட்டு தான் அது லேட் ஆகிடுங்க உங்களுக்கு. அப்புறம் மேலே போகும்போது செவலை வாங்க, இப்படி வாங்க செவலை. நிற்கிறதுக்கே முடியாதுங்க உங்களால். நான் நின்றுவேன், படுத்தும் கூட அந்த வெயிலே தூங்குவேன். உங்களால் முடியாது. பின்னாடி எங்காலும் ஒருத்தர் வராது இல்லைங்க கடைசியா, அவர் எல்லாம் பார்த்தவர் அனைத்தும் பார்த்தவர் அவர் எங்கள் கேங்லேயே வச்சு. குருநாதா சரத்து, அவர்கிட்ட வாட்டர் பாட்டில் வாங்க, ஃப்ரீயாக நடக்கட்டும். ஒரு கையை என்கிட்ட கொடுத்துருங்க. அது கொடையா அந்த தண்ணி கேனில் என்கிட்ட கொடுங்க. இல்லை வேண்டாம், நான் எடுத்துக்கிறேன். கொண்டாங்க குருநாதா, அப்போ தான் நீங்கள் நல்லா கால் வைக்க முடியும். சரத்து வாங்க, நீ குருநாதா பின்னாடி விட்டு நீ பின்னாடி கொடுக்குறீங்க. நீ சரத்து லாஸ்ட்டில் வா. சரியா? உங்கள் வாட்டில் பெரிய நான் கடைசியாக வரேன். ஏன்னா அந்த மேலே போகிறதுல கொஞ்சம் இதாக இருக்கும். அப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் ஆடி ஓடி நடக்கலாம். இதில் போகிற மான் மெதிச்சு போயிருக்குது பாரு. ஆமாம் ஆமாங்க, ஃபுல்லாக கால் தடம் பாரு, நல்லா தெரியுது. மானோட கால் தடம் சூப்பராக தெரியுது. அதுக்குள்ளே செவலை வந்து கால் தடத்தை அழிச்சுட்ருச்சு. செவலையில் கண்ணுக்கு தெரிஞ்சால் நமக்கு மட்டனு தாங்க. மட்டனா? ஆமாம், இதுக்கிட்ட இல்லை. அந்த மாதிரி நாய் இருக்குல்ல, மானை பிடிச்சிருங்க. பிடிச்சி நைட் நீங்களே இருக்கும்போது அங்கே வந்திருக்குது. இல்லை இது சப்பாத்தி அது இதெல்லாம் வந்து சாப்பிட்டு. எதுங்க? காட்டு பண்ணியா? பண்ணி அது வந்துச்சான்னு தெரியல சார் வருன்னாரு.
வாய்ஸ் கேர்ஃபுல். சரத்து பூபதி கொஞ்சம் க்ளோஸே வா நீ. நல்லா தான் நடக்காது சொல்லும்போது அப்புறமா உங்களுக்கு வெயில் வந்துடும். சேவலை சுத்தமாக அதில் போய் டேம்பை போய் பார்க்கும்போது அங்கே பார்த்துக்க 15 நிமிஷம் ஆயிடும். மேலே வரும்போது வெயில் வந்துடும். இதே தடா கவர் பண்ணிட்டு வந்துருக்கீங்க. ஆமாம் ஃபுல்லாக தடம் தெரியுதுங்களா? தெரியுதுண்ணா. இந்த 2 கேம்ப் உள்ள பார்ட்டி இங்கே தான் இதில் தான் வந்துட்டு போகிறது. அப்படிங்களா? குழந்தைங்களாம் வருங்களா இங்கே? எல்லாம் ஸ்கூல் குழந்தைங்க. ஸ்கூல் குழந்தைங்க. 4 வேணும் 5 வேணும். அப்படியா? எங்களுக்குலாம் இந்த பக்கம் ஏறி இறங்குற பயிற்சி இருக்குது. இல்லை குழந்தைங்க எல்லாத்துக்கும் பழக்கணும். நம்ம கூட வந்திருக்க பசங்களே நடக்க மாட்டேன். இல்லை இப்போ இங்கே நம்ம இடத்துக்கு வர்ற குழந்தைங்கள எல்லாமே அதான் எல்லாம் பழகணுங்க, எல்லாம் தெரியணும். உடம்பு அந்த ஒத்துழைக்க வேண்டாமா இதுக்கெல்லாம்? நான் ஒரு என்ன வெயில்னாலும் பார்க்கணும். பெங்களூர்லேருந்து வந்திருந்தது. அவங்க அப்பா அம்மா மறுபடியும் ஒருத்தர் அவங்க கிட்ட வந்து ஒரு 4 வயசு ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு 10-12 வயசு இருக்கா. சரிங்க. ஒரு பொண்ணுங்க. அந்த பாறையில் அந்த பக்கம் நான் காமிக்கிறேன் பாரு. அதில் ஏற தெரிய மாட்டேங்குது அந்த பொண்ணுக்கு. இது பாம்பு இருக்குன்னு பார்த்தீங்களா? இல்லை பாம்பு இருக்குதான்னு பார்த்தேன். இருக்குது. இந்த பொந்தெல்லாம் பாம்பு பொந்து மாதிரி தான் இருக்கு இல்லையா? மலை பாம்பு நைட்டில் வர்றது அப்படி படுத்துருக்கு கப்பனை. இல்லை இப்போ கிடந்தாலே தெரியாது போல இருக்குது நமக்கு. இப்போ மலை பாம்பு செவலை பாம்பெல்லாம் பார்த்து பிடிச்சதாங்க அந்த பாறையில் மேலே இழுத்துட்டு போகிறது. நான் என்ன பண்ணுறதுங்க, அது நடுங்குது அந்த பாறை. இதெல்லாம் மானோடதுங்களா? என்ன இது குட்டையா? அது முள்ளு பண்ணி முள்ளு மண்டி வேற இருக்குங்க. எல்லாம் இருக்கும். வேற முள்ளு பண்ணி வேற. அதான் எலி வந்து சின்னதா இருக்கும். முள்ளு பண்ணி வந்து 5 கிலோ 6 கிலோ வரும். அப்பா அது தீ வச்சிருவோம். அப்புறம் இந்த இது வராம விட்டானுங்க. காமிக்கிறோம் வாங்க. பார்த்தீங்களா இங்கே வரும்போது அப்புறமா வெயில் வந்துடும். அதான் வேற சூடாக இருக்கும். அதனால தான் பாருங்க நீங்கள் ஏற்கனவே கொடை போய் எடுத்துட்டு. வாவ். ஆனால் தண்ணி கம்மி இல்லைங்களா? அது டேம் தண்ணி தானேங்க? கம்மி இல்லை குறைஞ்சி அந்த பக்கம் கீழே போவோம். இங்கே போட்டாவில் அங்கேருந்து ஃபோன் பண்ண உங்களுக்கு நீங்கள் நாங்கள் இங்கே இருப்போம்னு சொல்லி காமிக்கலாம். நல்லா இருக்குங்க. 4 மணிக்கு மேலேன்னா நல்லா இருக்கும். அந்த இடம் தான். அதான் அங்கேருந்து சரியான வியூடா இங்கே பாரு. அதான் வாங்க போவோம். இனிமேல் தான் போகணுமே. வாங்க நான் அந்த பக்கம் போகலாம். அங்கே போனால் அப்புறம் அங்கேருந்து நீங்கள் இருக்கிறது கொஞ்சம் நேரம் ஆகிடுது. நல்லா இருக்கு. இங்கே வந்து நம்மளுக்கு வந்து இந்த வடுமாங்காய் ஃபேமஸ்ண்ணா. வடுமாங்காய். ஆமாம். அது வந்து காய் மாதிரி சின்னதாகவே இருக்கு. என்னன்னா சின்ன காயாக இருக்கு. இங்கே நம்ம காலேஜுக்கு போகிற இடத்துல காமிக்கிறோம். அடுத்த மாதம் வெட்டுவாங்க. அதெல்லாம் பறிச்சிருவாங்க. நானுமே போயிடுவேன். அப்போ இந்த வெயில் காலத்தில் இங்கே வந்து இருக்கிறது என்ன பழம் இருக்கும்? அப்போ வந்து பழம் ஒன்றும் இருக்காதுங்க. அப்போ
பழம் சீசன் இல்லை. அது மேலே மலையில் மட்டும்தான் நகர பழம்னு சொல்லி ஒரு பழம் வரும். அது கோலையில் மட்டும்தான் இருக்கு. அந்த தெரியுது பாருங்க மலை. ஆமாம், அந்த மலையில் தான் அது இருக்கு. இதுதான் நகர பழம். இப்படி நின்று இந்த மலையை பாருங்க, இந்த கேமராவில் இங்கே கீழே போயிட்டு இவரை நிப்பாட்டி பாருங்க, நல்லா இருக்கு. இவரை நிப்பாட்டி பாருங்க. போகிற மாதிரி இல்லை. நாய் வந்து நரி மாதிரி படுத்துருந்தது பாறையில், நல்லா இருந்தது. அப்படியா? ஒருத்தருக்கு போட்டோவை எடுத்து கொடுத்தேன். இதா வீடியோ கால் இதே இது பண்ணுங்க, அக்செப்ட் பண்ணுங்க. இவருங்க செமையா இருக்கு. அப்படியே அவரையும் காமிச்சிருங்க வீடியோ கால். லேக் வியூ அந்த பக்கம் இருக்காங்க, இன்னொரு லேக் இருக்கு. இவருங்க செமையா இருக்கு. ஈஸி தான் ப்ரோ, பெரிய இதே இல்லை. ஓ இது செமையா இருக்கு ப்ரோ. இங்கே வாங்க. இருங்க, இங்கிருந்து இங்கே சரியான வியூடா சரத்து. அதான் வரேன். இங்கே பயங்கரமான வியூ. இங்கே இது ஆறு தானே? தண்ணி இல்லை போல. செமையா இருக்கா? இங்கிருந்து பாருங்க. காட்டு பண்ணியில மான் இருக்கீங்க. பாய்ஸ் காட்டு பண்ணியில மான் இங்கே இருக்கு. இங்கே செவலை பிடிச்சிருக்கு. அதான் தெரியும். சரத்து செவலை பிடிச்சிருச்சு. நாயோ மாட்டு பண்ணியோ ஏதோ பிடிச்சிருச்சு, மானோ ஏதோ பிடிச்சிருச்சா? அப்போ அந்த சைட்டு பிடிச்சிருச்சு. இறங்குறோம் அந்த பக்கம். இது கூட அந்த நாய் எதையோ பிடிச்சிருச்சு. இந்த பாதையில் ஒரு வழி இருந்தது, செமையா இருக்கு. அப்படியே அவங்களுக்கு வந்து அப்படியே காமிங்களா? செமையா இருக்கு. அங்கிருந்து பார்த்துருக்கோம். நீ அப்படியே இறங்குறதாண்ணா? புரியுதா? வெயிலாக இருக்கு, இங்கே வாங்க. அதான் அந்த பக்கம் இந்த மரத்துக்கு முன்னாடி போங்க. இந்த வழியாக நடந்து போங்களேன். அந்த மலை மட்டும் பாருங்க எப்படி. அதுதான் அங்கே நின்று அவர்கிட்ட நான் காமிச்சேன். நின்று ஃபோட்டோ எடுத்தால் நல்லா இருக்குங்க அந்த மலை. அதாவது பாருங்க, அது வந்து நாங்கள் சொல்கிறது வந்து ஒரு சாமி லுக்கு கொடுக்குது. சூரியன் வரும்போது பார்த்தா நல்லா இருக்குங்க. அது அந்த இது இயற்கையை பார்க்கறதுக்கு சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு இங்கே புக்கிங் பண்ணியிருக்கிற ஆளுங்க அந்த நிலா பார்க்கறதுக்காம. ஓகே, சூப்பராக கூட இங்கே இருக்கு. ஓகே அண்ணா அங்கே தான் ஃபால்ஸா? இல்லைங்க, அது பாலிசி தான் உங்களை அங்கே விட மாட்டாங்க. ஓகே ப்ரோ, என்ஜாய். இந்த பக்கம் இருக்கிற பாலிசிக்கு மட்டும்தான் விடுவாங்க. எழுதுங்க. வெங்கி அண்ட் சரத்துன்னு போடுங்க. ரெயின்கோட் போட்டுருக்கேன். இங்கே பார்த்து வா, இந்த இடத்துல நீட்டிகிட்டு இருக்கு. அந்த இடத்துல பார்த்து வாங்க, அதுக்கு முள் நீட்டிகிட்டு இருக்கு, பார்த்து வாங்க. முள் இன்னொரு நாளைக்கு அறுவாள் அடிச்சு வெட்டி விடணும். ஒரு நாள் தான் இங்கே நடக்கும், பார்த்து நடக்கணும். சைலேஷு சரத்து பார்த்து நடக்கணும் இந்த இடத்துல. சரியான வியூடா, இங்கே பாரு. ஒரு செகண்டு. நம்ம கீழே போய் மேலே வரும்போது வந்துட்டு ப்ரோ இது செமையாக இருக்கு ப்ரோ இந்த வியூ.
வெயிலில் போச்சுங்க கொஞ்சம் மழை காலமாக இருக்கணும். மழை இருந்தால் இன்னும் கொஞ்சம் வழுக்கல் இருக்குமேண்ணா இங்கே வழுக்கில் இருக்காது, வெயில் அடித்த காரணம் ஆயிருங்க. மானுகாதி இதெல்லாம் பார்க்குறது அந்த நேரத்தில் நிறைய கிடைக்கும். தண்ணிக்கு நல்லா கிடக்குன்னா பச்சை பசுன்னு இந்த மேய்ச்சல் செவ்வளோ முன்னாடி போகுது. அதுக்கு தெரியும் போல் நம்ம இந்த வழியாக தான் இறங்குவோன்னு. கரெக்டாக காட்டுக்கே போகும். இங்கே கொஞ்சம் மணல் சேர்ந்துருக்கு இடம், பார்த்து நடக்கணும். இங்கே மணலில் இருக்குது, கொஞ்சம் மண்ணோடு இருக்கும், டக்குன்னு இழுத்து விட்ரும். அதில் வரணும்னாலும் வரலாம், இதில் வரணும்னாலும் வரலாம். இதில் வந்துடுறேன். இந்த வியூ சரியான வியூ. ஷூட்டிங்க்கு வர்றது இதுதான் ஃபேமஸான மலை. திருமூர்த்தி மலை ஷூட்டிங்கு அப்படின்னு சொன்னால் எடுத்தாங்களா? ஆமாம். என்ன படம் எடுத்திருக்காங்க? இப்போ ஜில்லா, அப்புறம் இப்போ திருமலை பழனிசாமி, அப்புறம் த ஸ்பாட்டு தான். செவலே வெயில் அடிக்குதா செவலே? தண்ணி வேணுமா செவலைக்கு? ஒரே அந்த மலைக்கட்டு தான் ஆழம். ஓகே, நான் மலைக்கட்டை போயிட்டு வந்து வராரு சும்மா கொஞ்சம் கை தண்ணி கொஞ்சம் போதும் வேஸ்ட் டோன்ட் வேஸ்ட் தண்ணிடா. அந்த பக்கமெல்லாம் போகிற ஆனை வர்ற இடமுங்க பொழுதோட 5 மணிக்கு வரும். சரிங்களா? தண்ணி குடிக்க வரல. நேற்றுக்கு இந்த பறம் வந்துட்டு சாப்பிட்ருக்குதுங்க. முந்தா நாள் அந்த பறம் வந்தது. யானை இங்கெல்லாம் ஏறி நடக்காது இல்லைன்னா கஷ்டம். வராது இங்கெல்லாம் எந்த காலமும் வந்ததே இல்லை. அந்த பறமும் அது மலை அந்த பாறை பார்த்து போகிற சுற்றி